Tamil News. வணக்கம். இது டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான தனது இறுதி முடிவை இன்றைய தினம் பொதுஜன பெரமுன அறிவிக்கவுள்ளது. ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளிக்குமாறு கட்சி தன்னிடம் கேட்டால் அதற்கு இணங்குவேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள பொது கட்டமைப்பு சில முக்கிய தீர்மானங்களை எடுத்துள்ளது. தெரிவத்தாட்சி அலுவலர்களாக நியமிக்கும் வகையில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தலில் வாக்குவேட்டை நடத்துவதற்காக தேர்தல் குண்டாகவே 1700 ரூபாய் போடப்பட்டுள்ளது என்று பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். ரணில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் நிலைமை மோசமடையும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய அமைப்பாளர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் தெரிவித்தார். கட்சி எடுக்கும் தீர்மானம் எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக ஏற்பேன் என்று ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேரா தெரிவித்தார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னிலை உறுப்பினர்கள் உட்பட சுமார் 40 பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் ஜனாதிபதியுடன் அரசியல் கூட்டங்களில் ஒன்றிணைந்துள்ளனர். இவ்வாறான பின்னணியில் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து உறுதியான தீர்மானத்தை எடுக்க பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபை இன்று கூடவுள்ளது. இதன்போது பெரும்பாலும் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்த இறுதி முடிவு வெளியாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா களமிறக்கப்பட வேண்டும் என்று பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களில் ஒரு தரப்பினர் குறிப்பிடுகின்ற நிலையில் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க வேண்டும் அல்லது அவருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளிக்குமாறு கட்சி தன்னிடம் கேட்டால் அதற்கு இணங்குவேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஆனால் அதை கட்சி தான் தீர்மானிக்க வேண்டும், அதற்கான கூட்டம் முறையாக நடத்தப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படுவார் எனவும் அதுவரை பொறுமை காக்குமாறும் மஹிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனக்கு ஆதரவளிப்பது தொடர்பான தீர்மானத்தை உடனடியாக அறிவிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு கடிதம் மூலம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் பெரும்பான்மை கட்சியின் ஆதரவை பெறுவதை இலக்காக கொண்டு சுயேட்சை வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தனது விருப்பத்தை விக்ரமசிங்கா வெளிப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள பொது கட்டமைப்பு சில முக்கிய தீர்மானங்களை எடுத்துள்ளது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பொதுக்கூட்டம் யாழ் நகரில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்ற போதே பொது கட்டமைப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய்ந்து முக்கிய சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு தொடர்பாக சிவில் சமூக பிரதிநிதியும் பொது கட்டமைப்பின் உறுப்பினருமான அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் முதலாவது கூட்டம் நடைபெற்றது. இதன்போது பொது வேட்பாளரை நிறுத்துவது குறித்தான பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம் என்றார் நிலாந்தன். அதாவது இந்த பொது கட்டமைப்புக்கு கீழ் வரக்கூடிய உப கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வேட்பாளர் யார் என்பதை தெரிவதற்கும் தேர்தல் அறிக்கையை தீர்மானிப்பதற்கும் கட்சி சின்னத்தை தீர்மானிப்பதற்குமான உப கட்டமைப்புகள், நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்கான உப கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் உரிய கட்டமைப்புகளால் உரிய நேரத்தில் அந்தந்த விடயங்கள் தொடர்பில் அறிவிக்கப்படும் என்றும் நிலாந்தன் மேலும் தெரிவித்தார்.
மாவட்ட செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர் ஆகியோரை தேர்தல் மாவட்டங்களில் தெரிவத்தாட்சி அலுவலர்களாக நியமிக்கும் வகையில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். தேர்தல் காலத்தில் அரசு ஊழியர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் வகையில் விசேட சுற்றறிக்கை இவ்விரு நாட்களில் வெளியாகும். தேர்தல் செயற்பாடுகளுக்கு சகல அரசு ஊழியர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேர்தல் பணிகளின் போது பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் போலீசாரின் எண்ணிக்கை மற்றும் செலவுகள் தொடர்பான விவரங்களை போலீஸ் திணைக்களம் வழங்கியுள்ளது. அரசு அச்சக திணைக்களம் மற்றும் போலீஸ் திணைக்களம் ஆகியவற்றின் செயற்பாடுகளுக்கு தேவையான நிதியை விடுவிக்குமாறு திரைசேரிக்கு அறிவுறுத்தியுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். வேட்பு மனுக்கள் எதிர்வரும் மாதம் 15ஆம் திகதி ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் தேர்தல் செலவுகள் ஒழுங்குபடுத்துதல் சட்டத்துக்கு அமைய பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பது குறித்து அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் அல்லது செயலாளர்கள் மற்றும் சுயாதீன வேட்பாளர்களுடன் கலந்துரையாட உள்ளோம் என்றும் அவர் கூறினார். ஊடக பிரச்சாரம் குறித்து ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளுடன் கலந்துரையாட உள்ளோம். சகல வேட்பாளர்களுக்கும் நியாயமான வகையில் வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறோம் என்றும் ரத்நாயக்க வலியுறுத்தினார். தேர்தலில் வாக்குவேட்டை நடத்துவதற்காக தேர்தல் குண்டாகவே 1700 ரூபாய் போடப்பட்டுள்ளது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக 1700 ரூபாய் வழங்கப்படும் என்றும் மே தினம் 1ஆம் திகதி கொட்டகலைக்கு வந்து ஜனாதிபதி விக்ரமசிங்க மற்றும் தொழில் அமைச்சர் ஆகியோர் உறுதியளித்தனர். ஆனால் அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை. வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் கூட மீள பெறப்பட்டுள்ளது என அன்றே நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். அது உண்மையாகியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கமும் கம்பெனிகளும் இணைந்து நாடகத்தை அரங்கேற்றியுள்ளன. எமது மக்களை எந்நாளும் ஏமாற்ற முடியாது. எமது ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சிறு தோட்ட உரிமையாளர்களாக்கப்படுவார்கள். சஜித் பிரேமதாசா இது தொடர்பில் எம்மிடம் உறுதியளித்துள்ளார் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களை ஏமாற்றும் இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவார்கள். மக்கள் எமது பக்கமே உள்ளனர். தமிழ் முற்போக்கு கூட்டணி மக்களுக்கு துரோகம் பிழைக்காது. எமது ஆட்சியில் காணி உரிமையும் நிச்சயம் பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் பழனி திகாம்பரம் உறுதிபட கூறினார். ரணில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் நிலைமை மோசமடையும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய அமைப்பாளர் இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார் தெரிவித்துள்ளார். பேருவளை பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு நாடு என்ற வகையில் நாங்கள் அனைவரும் பாதாளத்தில் வீழ்ந்திருக்கிறோம். பாரிய நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் எந்த ஆட்சியாளர் நாட்டின் அதிகாரத்துக்கு வந்தாலும் தற்போதைய நிலையில் இருந்து மீள்வது இலகுவான விடயமல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு திறமையான அணியும் சரியான கொள்கையும் உறுதியான வேலை திட்டமும் இருக்க வேண்டும். அந்த வேலை திட்டம் மற்றும் அணி ஐக்கிய மக்கள் சக்தியிடம் மாத்திரமே இருக்கிறது என்றும் அவர் கூறினார். நாட்டு மக்கள் அனுபவித்து வரும் கஷ்டங்கள் தொடர்பில் எந்த உணர்வும் இல்லாத ஒரு தலைவரே தற்போது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை தன்னிச்சையாக கைப்பற்றி கொண்டிருக்கிறார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாடு இவ்வாறான பாதாளத்துக்கு வீழ்வதற்கு மக்கள் இந்தளவு கஷ்டமான நிலையை அனுபவிப்பதற்கும் காரணமாக இருந்தவர்களை மீண்டும் அதிகாரத்துக்கு கொண்டுவர ரணில் விக்ரமசிங்க முயற்சித்து வருகிறார். இவ்வாறான நிலையில் மக்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் கட்சி மட்டத்தில் உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். கட்சி எடுக்கும் தீர்மானம் எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக ஏற்பேன் என்றும் ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேரா தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராக உள்ளேன் என்பதையும் ஆரம்பத்திலிருந்து தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். ஜனாதிபதி தேர்தல் குறித்து கட்சி மட்டத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் இதனை எடுத்துரைத்துள்ளேன் என்றும் அவர் கூறினார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.